இந்திய தொழிலாளர்களுக்கு கணிசமான சம்பளத்தில் வேலை கொடுக்கும் சொர்க்க பூமியாக வளைகுடா நாடுகள் கருதப்பட்டன. ஆனால் சவுதி அரேபியாவில் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள புதிய தொழிலாளர் சட்டத்தால் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் வேலை இழந்து நாடு திரும்புகின்றனர். சவுதியில் உள்நாட்டினருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் நிதாகத் என்னும் புதிய தொழிலாளர் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன்படி சவுதி நிறுவனங்கள் 10 வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஒரு உள்நாட்டு தொழிலாளர் என்ற விகிதத்தை பின்பற்ற வேண்டும். உரிய அனுமதி இல்லாமல் பணியாற்றும் வெளிநாட்டினர் சவுதி அரேபியாவை விட்டு வெளியேறுவதற்காக 3 மாத காலம் அவகாசம் அளிக்கப்பட்டது. அந்த அவகாசம் வரும் புதன்கிழமையுடன் முடிவடைகிறது. போறவங்க ஃப்ரீ விசான்ட்டு போறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ விசாவில் ஒரு வருஷம் 2 வருஷம் தான் அவங்க முதலாளி கூட ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியில் போய் சம்பாதிக்கிறாங்க. அந்த இக்கமான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்க அடிக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனைங்க. கம்பெனிக்கு போகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. எதாக இருந்தாலும் கம்பெனி பார்த்துக்குவாங்க. காலக்கெடுவுக்கு பிறகும் நாட்டை விட்டு வெளியேறாமல் இருந்தால் கைது செய்யப்படுவார்கள் என்று சவுதி அரசு எச்சரித்துள்ளது. எனவே தூதரகத்தில் அவசர சான்றிதழ் பெற்று தாயகம் திரும்ப 75,000க்கும் அதிகமான இந்தியர்கள் விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்கள் உடனடியாக நாடு திரும்புவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்திய தூதரகம் செய்து வருகிறது. வெள்ளை பாஸ்போர்ட் கொடுத்துறாங்க. அதை வச்சு நம்ம எக்ஸிட் என்ட்ரி அந்த நாட்டிலேருந்து வெளியேறதுக்கான இது கொடுத்துறாங்க, பேப்பர் கொடுத்துறாங்க. அதை வச்சு நம்ம இங்கே வந்துட்டோம்னா கூட நம்ம இங்கேருந்து நம்ம எந்த ஒரு நாட்டுக்கு வேணாலும் போகலாங்க. வேறு பாஸ்போர்ட் எடுத்துக்கணுங்க. இங்கே நம்ம எம்பசியில் கொடுத்தோம்னா பாஸ்போர்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணால் போகணும், பயப்பட வேண்டியது. ஆனால் அங்கே இருந்தால் தான் பிரச்சனைங்க. இந்த மாதிரி மறுபடியும் பிடிச்சாங்கன்னா ஜெயிலில் போட்டு 3 மாதம் இல்லை 5 மாதம் என்ன எதுங்கிறது சொல்ல முடியாதுங்க. திரவியம் தேடி கடல் கடந்து சென்ற ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் தங்களின் கனவு நனவாகாமலேயே நாடு திரும்புகின்றனர். இவ்வாறு திரும்பியவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை மத்திய மாநில அரசுகள் செய்து தர வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜசேகருடன் ஆர் மணிகண்டன் மற்றும் விஸ்வநாத். குடும்பத்தின் வசதிக்காகவும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் வருவாய் தேடி சொந்தங்களை பிரிந்து பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சவுதியில் பணியாற்றிய ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒருவர் இனி அந்நாட்டுக்கு செல்ல முடியாது என்று கூறுகிறார். ராமநாதபுரத்தில் ஒரு வாடகை வீட்டில் வசிக்கும் இவர் பெயர் கோபால். சவுதி அரேபியாவில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றியவர். தற்போது 3 மாத விடுமுறையில் ஊர் திரும்பியுள்ளார். ரியல் எஸ்டேட் உரிமையாளர் ஒருவரிடம் பாதுகாவலராக பணியாற்றிய இவர் இந்திய மதிப்பில் 15,000 ரூபாய் சம்பளம் பெற்று வந்துள்ளார். இந்த சொற்ப வருமானம் தனது குடும்பத்திற்கு போதாது என்பதால் ஓய்வு நேரத்தில் வெளியிடங்களில் செய்தித்தாள் விநியோகம், பெட்ரோல் விற்பனை, கார் கழுவுதல் என கடுமையாக உழைத்து கூடுதலாக 10,000 ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளார். நிதாகத் சட்டத்தால் இனி அங்கு பணியாற்ற முடியாது என்பதால் இங்கேயே இருக்க முடிவு செய்துள்ளார். வேலை பார்க்கும்போது உடனே என்னை பிடிப்பாங்க. என்னுடைய அக்கமா இது செக்அப் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா என் ஓனர் வேறையா இருக்கும், கடையில் வேலை இருக்க வேலையா இருக்கும். அப்படியே பிடிச்சி ஏற்றிடுவாங்க. போட்ட ட்ரெஸ்ஸோடு அனுப்பிச்சுடுவாங்க. ரூல்ஸ் 4 கடைசி முடியுதுன்னா கிட்டத்தட்ட 10,000 ரியால் பெனால்ட்டி, 2 வரையும் செய்யும். அதனால நம்ம கௌரவமாக வந்துடுறோம். 57 வயதான கோபால் தொடர்ந்து கடுமையாக உழைக்க தயாராக இருந்தாலும் ராமநாதபுரத்தில் உள்ள சின்னடையார் வலசை என்னும் தனது கிராமத்திற்கு சென்று குடும்பத்துடன் விவசாய பணியை மேற்கொள்ளப் போவதாக கூறுகிறார். தற்போது சவுதியில் பணியாற்றி வரும் அவரது மகன் போசன முத்துவையும் நாடு திரும்பும்படி கேட்டுக்கொண்டுள்ளார் கோபால். அது மட்டுமின்றி குறைந்த ஊதியத்திற்காக குடும்பத்தையும் சொந்த நாட்டையும் பிரிந்து எந்த நாட்டுக்கும் பணிக்கு செல்ல வேண்டாம் என்றும் இளைஞர்களுக்கு இவர் அறிவுறுத்துகிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தனுடன் ஆர் மணிகண்டன் மற்றும் நிரஞ்சன் பாரதி. நிதாகத் சவுதியில் வசித்து வரும் லட்சக்கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலையில் இருந்து வீழ்த்திய அஸ்திரம். சவுதி அரசு கொண்டு வந்த இந்த புதிய சட்டம் குறித்த சில தகவல்களை இப்போது பார்க்கலாம். சவுதி உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் பெட்ரோல் கிணறுகளால் செழிப்படைந்தாலும் அங்கு அனைத்து துறைகளிலும் தங்கள் உழைப்பை வழங்கி பாலைவன நாடுகளை சோலைவனமாக மாற்றியவர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்கள்தான். ஆனால் உள்நாட்டு தொழிலாளர்களின் வேலை பறிக்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டு பெரும் போராட்டமாக மாறிவிடலாம் என்ற அச்சம் அல்லது கணிப்பின் அடிப்படையில் நிதாகத் சட்டம் கொண்டுவரப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சட்டத்தின்படி வெளிநாட்டினரை பணிக்கு அமர்த்தும் நிறுவனங்கள் 10ல் 1 பங்கு வேலை வாய்ப்புகளை உள்நாட்டு தொழிலாளர்களுக்கு கட்டாயம் வழங்க வேண்டும். அவ்வாறு செய்யாத பட்சத்தில் அந்த நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்யவும் அரசுக்கு அதிகாரம் உண்டு. எனினும் நிதாகத் சட்டம் அனைத்து வகை நிறுவனங்களையும் அதன் பணியாட்களின் எண்ணிக்கை அடிப்படையில் சிறிய, நடுத்தர, பெரிய, மிகப்பெரிய என 4 வகைகளாக பிரித்துள்ளது. அதன்படி ப்ளூ ஜோன் அந்தஸ்து பெற்ற நிறுவனங்களுக்கு அதிக சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளன. அதன்படி இந்த ப்ளூ ஜோன் நிறுவனங்களில் பணிக்கு சேரும் தொழிலாளர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிதானதாக உள்ளது.
மேலும் இந்த நிறுவனங்கள் இதற்கு அடுத்த நிலையில் உள்ள எல்லோ மற்றும் ரெட் ஜோன் நிறுவனங்களில் இருந்தும் பணியாளர்களை அழைத்துக் கொள்ளலாம். இதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அனுமதியும் தேவையில்லை என்றும் நித்தாகத் சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. 10 தொழிலாளர்கள் வரை பணியமர்த்தியுள்ள சிறு நிறுவனங்களுக்கு நித்தாகத் சட்டத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நித்தாகத் சட்டத்தின்படி 10 ஒருவர் உள்நாட்டு தொழிலாளராக இருக்க வேண்டும் என கூறப்பட்டாலும் முறையாக அனுமதி பெறாமல் பணியாற்றும் தொழிலாளர்கள் மட்டுமே பாதிக்கப்படுவார்கள் என தெரிகிறது. அனுமதி பெறாத தொழிலாளர்கள் சவுதி அரேபியாவை விட்டு வெளியேற புதன்கிழமை வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு வெளியேறாதவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் சவுதி அரசு எச்சரித்துள்ளது. சவுதி அரேபியாவின் புதிய சட்டத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் அங்கிருந்து நாடு திரும்பும் இந்தியர்களுக்கு உள்ள வாய்ப்பு குறித்தும் கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கணபதி. முறையான பாஸ்போர்ட், விசா போன்ற ஆவணங்கள் இல்லாமல் ஈசி என்று சொல்லப்படும் எமர்ஜென்சி சர்டிபிகேட் பெற்று சொந்த நாட்டுக்கு செல்பவர்கள் மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு வரக்கூடாது என்பது அந்த நாட்டு சட்டம். அந்த சட்டம் இப்பொழுது தளர்த்தப்படுகிறது. ஆகவே நித்தாகத், முறையான ஆவணங்கள் இல்லாதது போன்ற காரணங்களால் இந்தியாவுக்கு திரும்புபவர்கள் மீண்டும் சவுதிக்கு வேலைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. மத்திய அரசின் கணிப்புப்படி ஆயிரக்கணக்கானோர் இந்தியாவுக்கு திரும்ப வர இருக்கிறார்கள். இதிலே உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் 25,000 பேர் இருப்பார்கள் என்று ஒரு கணிப்பு இருக்கிறது. இதை தவிர கேரளாவை சேர்ந்த 5,000 பேரும், தமிழகம் மற்றும் ஆந்திராவை சேர்ந்தவரும் ஆயிரக்கணக்கில் இருப்பார்கள் என்று மத்திய அரசு அதிகாரிகள் சொல்கிறார்கள். இவர்களுக்கு முடிந்தவரை உதவி செய்யும்படி சவுதியில் இருக்கும் இந்திய தூதரகங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உதவி ஈசியை விரைவாக கொடுப்பது போன்ற விஷயங்கள் மூலமாகவே நடைபெறும் என்று தெரிய வருகிறது. இதை தவிர சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப வருபவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உதவி செய்யும்படி மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.